வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? என் பேர் பாஸ்கரன். நான் கேரளாவில் இருக்கிறோம். நான் 5 வருஷமா 5 வருஷம் அங்கே திருப்பூரில் வேலை செஞ்சுருக்கிறேன். அப்புறம் நாம் கேரளா வந்தோம். அங்கே இருக்கும்போது தான் நான் தமிழ் பேசுகிறதுக்கு கற்றுக்கிட்டோம். கொஞ்சம் படிக்கிறதுக்கும் தெரியும். இந்த நியூஸ் பேப்பரெல்லாம் கொஞ்சம் படிக்கிறதுக்கு தெரியும். ஏன்னா அங்கே நிறைய பேர் எல்லாருமே தமிழ் மக்கள் தான் இருக்கிறாங்களா. நாங்கள் ஒரு காம்பவுண்டில் வாடகைக்கு இருந்த ஒரு ரூமில் பக்கத்து எல்லாருமே தமிழ் பேசுகிறவங்க தான் இருக்கிறாங்க. அவர்கிட்ட பேசிட்டு நல்லா தமிழெல்லாம் பேசுகிறதுக்கு எனக்கு தெரியும். ஏன்னா நம்மளுக்கு அவர்கிட்ட இந்த பேசும்போது தான் ஒரு லாங்குவேஜ் நமக்கு கற்றுக்க முடியும். இப்போ நம்ம 5 வருஷமாக நான் அங்கே இருந்தோம். அதனால நான் எல்லா பக்கமே போகும்போதெல்லாம் அங்கெல்லாம் தமிழ் தான் கேட்கும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு டீ கடை போனோன்னா அங்கே இந்த தமிழ் பத்திரம் தான் கிடைக்கும், நியூஸ் பேப்பர் தான் கிடைக்கும். இங்கே கொஞ்சம் நேரம் அது பார்க்கலாம். அந்த ஏற்கனவே நான் அந்த ₹5க்கு அந்த தமிழ் மொழிகளெல்லாம் இருக்கிற ஒரு சின்ன புத்தகம் வாங்கிட்டு படிச்சிருந்தோம் நான் ஸ்கூலில் படிக்கும்போது கேரளாவில். அப்போ அதனால் அந்த ஒரு பேசிக்கு அந்த எப்படி அக்ஷரம் அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு ஏற்கனவே படிச்சிருந்தது. அதனால் எனக்கு இந்த பேப்பரை இந்த தமிழ் பத்திரம் படிக்கும்போது எனக்கு அது புரியும். அப்போ நமக்கு இந்த பேசிக்கு இந்த தெரியும். அந்த அக்ஷரங்கள் எல்லாம் முதல்ல கொஞ்சம் பார்த்ததுனால இப்போ நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் தமிழ் பத்திரம் படிக்கும்போது நமக்கு அது எப்படி படிக்கிறதுக்கு தெரியும். இப்போ 5 வருஷமாக நாங்கள் டெய்லி பார்க்குறோம், அந்த நியூஸ் பேப்பர் பார்க்குறோம். டீ கடையிலெல்லாம் தமிழ் பத்திரம் தான் கிடைக்கும், நியூஸ் பேப்பர் தான் கிடைக்கும். அப்போ நம்ம எப்போ டெய்லி பார்க்கும்போது டீ சாப்பிட்டு இருக்கும்போது அப்படி பார்க்கும்போது இந்த ஹெட்லைன் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியும். அப்போ அதனால் இப்போ தமிழ் நம்ம எப்படி பேசணும், தமிழ் எப்படி நான் படித்தோம் கற்றுக்கிட்டேன், அந்த மாதிரி தான் நம்ம எந்த லாங்குவேஜுமே இங்கிலீஷும் கற்றுக்க முடியும். நான் எதுக்கோசரம் இந்த விஷயம் நான் இந்த எக்ஸாம்பிள் எதுக்கோசரம் சொன்னேன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும்னா நமக்கு அது வாய்ப்பு இருக்கணும். பேசுகிறதுக்கும் படிக்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் பேசுகிறதுக்கு எல்லாமே வாய்ப்பு இருக்கணும். நம்ம சரௌண்டிங் நம்ம ஏரியாவில் எல்லோருமே அந்த லாங்குவேஜ் இந்த தமிழ் பேசுகிறவங்க இருக்கிறதுனால நம்ம அப்படியே பேசிக்கிட்டு தமிழ் எப்படி பேசணும் பழகணும், எப்படி படிக்கிறதுக்கு தெரிஞ்சோம், எப்படி பேச படித்தோம், அந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கணும். அந்த அட்மாஸ்பியர் அப்போ தான் நமக்கு எந்த லாங்குவேஜுமே படிக்க முடியும், பேச முடியும். நான் அப்படி தான் அந்த தமிழெல்லாம் அந்த 5 வருஷம் தான் அங்கே வேலை செஞ்சுருந்தேன். அந்த 5 வருஷத்தில் நான் தமிழ் இந்த பேசுகிறதுக்கெல்லாம் எல்லாம் தெரியும். இப்போ நான் இப்போ இந்த என்னோடய தமிழ் நீங்கள் கேட்டாங்கன்னா எப்படி அதில் ஏதோ மிஸ்டேக் இருக்க மாதிரி தெரியுமா? ஏதோ கொஞ்சம் அந்த மலையாளம் கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ், மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ் மேபி கொஞ்சம் இருக்கலாம். மற்றபடி உங்களுக்கு புரியாமல் இருக்க மாட்டேன். நான் சொல்கிறது கொஞ்சம் மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி தான் எந்த லாங்குவேஜுமே நம்ம பழகணும், பேசணும், கேட்கணும், படிக்கணும், டைம் இருந்தால் கொஞ்சம் எழுதணும். இந்த 4 மெத்தடில் தான் எந்த லாங்குவேஜுமே நீங்கள் படிக்கணும். அப்போ நீங்கள் கேட்பீங்க, அப்போ இந்த இங்கிலீஷ் பேசுகிற ஸ்டேட் எங்கே இருக்குது? இப்போ தமிழ் நம்ம எப்படி படித்தோம் அந்த மாதிரி இங்கிலீஷ் எந்த ஸ்டேட்டில் போய் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். நீங்கள் எப்போவுமே நீங்கள் ஒரு கம்யூனிட்டி ரெடி பண்ணணும். ஒரு 10 பேர் 50 பேர் சேர்ற இங்கிலீஷ் படிக்கிற ஒரு கம்யூனிட்டி ரெடி பண்ணி ஒரு குரூப், வாட்ஸ்அப் குரூப் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அவரும் டெய்லி பேசுங்க, இங்கிலீஷில் பேசுங்க. என்ன நமக்கு தெரியுமோ அந்த தெரிகிற லாங்குவேஜ் அப்படி பேசிட்டு அவர்கிட்ட டெய்லி கம்யூனிகேட் பண்ணுங்கள், பேசுங்க. தப்பு இருந்ததுன்னா 2 பேருக்கு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன வேர்ட்ஸு யூஸ் பண்ணலாம், அந்த சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்க 2 பேர் சேர்ந்து அந்த படிதாக்களை அப்படி சேர்ந்து படிக்கிறவங்க சேர்ந்து அப்படியே டிஸ்கஸ் பண்ணி டெய்லி இங்கிலீஷ் பேசுங்க, அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்படி தான் ஒரு லாங்குவேஜ் நம்மளால் படிக்க முடியும். நான் எப்படி இப்போ தமிழ் பேசுகிறது பாருங்கள். நான் எப்படி படித்தோம், அங்கே 5 வருஷம் வேலை செஞ்சேன். ஒரு காம்பவுண்டில் தான் இருந்தேன், ஒரு சிங்கிள் ரூமில் வாடகைக்கு தான் இருந்தோம். அங்கே நிறைய ரூம் இருக்குது, அங்கே நிறைய ஃபேமிலிங்க இருக்கிறாங்க.
அவங்க டெய்லி இப்போ பேசுகிறது வந்து கேட்டு கேட்டு அவர்கிட்ட ஏதாவது கேட்கும். அது முதல்ல இப்போ அவர்கிட்ட கொஞ்சம் தண்ணி வேணும், கொஞ்சம் உப்பு கொடுங்க, கொஞ்சம் சால்ட்டு கொடுங்க, கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சுகர் கொடுங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு அவர்கிட்ட பேசி தான் இப்போ இந்த பேசுகிற அளவுக்கு இந்த தமிழ் பேசுகிறதுக்கு நான் கற்றுக்கிட்டோம். அந்த மாதிரி தான் எந்த லாங்குவேஜ் இங்கிலீஷும் இந்த மாதிரி தான் படிக்க முடியும். பேசிட்டு தான் ஒரு லாங்குவேஜ் வந்து நம்மளை படிக்க முடியும். அதனால் நீங்கள் பேசணும். இப்போ நான் எப்படி இந்த தமிழ் படித்தோம் அதே மாதிரி தான் நான் இப்போ வந்து எப்படி தமிழ் பேசுது அதே மாதிரி தான் நீங்கள் எந்த லாங்குவேஜுமே படிக்கணும். இப்போ நான் வந்து எப்படி தமிழ் படித்தோம், நல்லா பேசணும், நல்லா என்ன பேசுகிறேன்னு நல்லா கேட்கணும், அப்புறம் படிக்கணும், அப்புறம் எழுத முடிஞ்சால் கொஞ்சம் எழுதியும் படிக்கணும். இந்த 4 மெத்தடில் தான் எந்த லாங்குவேஜுமே நம்மளுக்கு படிக்க முடியும். இங்கிலீஷும் அப்படி தான் படிக்க முடியும். நிறைய பேசணும். காலையிலிருந்து பொழுது வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கிற இடத்தெல்லாம் நம்ம இங்கிலீஷ் பேசணும். டைம் இருந்தால் படிக்கணும். இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் புத்தகமெல்லாம் படிக்கணும். அப்புறம் டைம் இருந்தேன்னா எழுதணும், கேட்கணும், பேசணும், நல்லா கேட்கணும், எழுதணும், படிக்கணும், முதல்ல வந்து பேசணும். அப்படித்தான் எந்த லாங்குவேஜுமே படிக்க முடியும். இது சொல்கிறதுக்கு தான் நான் இப்போது உங்கள் முன்னாடி வந்தோம். ஓகே, நன்றி, நமஸ்காரம், வணக்கம், பாய்.